இது வந்து சிஸ்டர் அண்ட் பிரதர் பாண்டிங் தான். அதில் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 23 மினிட்ஸ் 23 ஹவர்ஸில் எடுத்து படம் மாரியே தெரியல. அவ்வளோ லொக்கேஷன் நிறைய இருக்குது. ஸ்டார்ஸ் பிளே காஸ்ட்டாக நல்ல ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ட்விஸ்ட் இருக்குது கதையில். எல்லாம் ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோஸ் எல்லாம் நடிக்கிறதெல்லாம் ஓகே ஒரு விதம் இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு நாள் எடுத்தது வந்து நான் உண்மையிலே நம்பலை. உனக்கா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சீன் கேட்பா அப்படி அது நல்லா பக்கம் நல்லா பண்ணிருக்காரு இருக்குது. குடும்பத்து கதை அருமையாக இருக்குது. திடீர்னு வந்து இவர் ரியாக்ஷன் மாறுற சீனெல்லாம் வந்துட்டு வேற லெவல். படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் அருமையாக இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு? கிளைமேக்ஸ் எல்லா சீனும் நல்லா இருக்குது. படம் நல்லா அருமையாக இருக்குது. என்ன என்ன மாதிரி கதை, என்ன மாதிரி ஜோனர்? நல்லா ஒரு குடும்ப கதையாக இருக்குது. நல்ல படம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ரெண்டு டைமாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. அவர் இவரும் நடிப்பு தான் பிடிக்குது. நடராஜ் நடிப்பு தான் அவர் நடிப்பு தான் பிடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. அந்த குழந்தை நல்லா நடிச்சிருக்குதுங்க. என்ஜாய் பண்ணோம். நல்லா அருமையாக பண்ணோம். அந்த குழந்தை நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. படம் நடராஜன் வந்து வில்லன் கேரக்டர் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது. கதை பிடிச்சிருக்குது. பாட்டு அருமையாக இருக்குது. எனக்கு பாட்டு தான் பிடிச்சிருக்கு. பாட்டு பிடிச்சிருக்கு. படம் நல்லா தான் இருக்குது. அது கிளைம் விஷயங்கள் தான் வந்து அறிமுக டைலாக் சொல்லுவார் நடராஜ். உனக்கா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சீன் கேட்பா அப்படி அது நல்லா பக்கம் நல்லா பண்ணிருக்காரு. ஆனால் வேறு லெவலுக்கு வந்து போகணும். அதுதான் என்னோட ஆசை எனக்கு. ஓகே, தேங்க்ஸ். படம் நல்லா இருக்குண்ணா. வில்லன் கேரக்டர் ஒரு நடராஜ் பண்ணது நல்லா இருக்குது. பிள்ளைங்க அந்த குழந்தை தம்பி பண்ணுறது ஓம கேரக்டர் இந்த மாதிரி நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாட்டு நல்லா இருக்குது. ஒட்டுதுங்க. நல்லா இருக்குது. படம் நல்லா சூப்பராக இருக்குது. என் பேராண்டி நடித்த படம் நல்லா இருக்குது. குடும்பத்து கதை அருமையாக இருக்குது. பண்ணணும். எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன்? இதில் எல்லா சீனுமே பிடிச்சிருக்குது. என் பேராண்டி சீனு அருமையாக பிடிச்சிருக்குது. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கிறோம். நல்லா பண்ணியிருக்காரு. என் பேராண்டி. சொல்லுங்கள் சார். படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இவரோட அந்த திடீர்னு வந்து இவர் ரியாக்ஷன் மாறுற சீனெல்லாம் வந்துட்டு வேற லெவலில் இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருக்குது மூவி சீரீஸாகவே. ஆமாம், வேற லெவலில் கொடுத்துருக்காரு சீரீஸாகவே. அதான் அவரோட திடீர்னு சேரில் உட்காந்துட்டே இருப்பார். அந்த பொண்ணு ரிமூவ் பண்ணோன்னே அவரோட ரியாக்ஷன்லாம் மாறும்ல. அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. ஆமாம். ஸ்டோரி எந்த மாதிரி ஒரு ஜோனர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாகவே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிட்டு நல்லா ஒரு எப்படி அடுத்தது என்னன்னு ஒரு விறுவிறுப்போடு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான் இது. சீரியஸாகவே வேற லெவலில் இருந்தது மூவி. தேங்க்யூ. நல்ல ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ட்விஸ்ட் இருக்குது கதையில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 23 ஹவர்ஸில் 23 மினிட்ஸில் பண்ணுறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா ஒரு சேலஞ்சிங்காக இருந்திருக்கு. நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. அவரோட கேரக்டர் வந்து வேறு லெவலில் இருக்குது. நடராஜன் மாஸ்டரோட கேரக்டர் வந்து வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல அவரோட கேரக்டர் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுவார்னு. அவரோட டைலாகு, ஃபேஸ் ரியாக்ஷனு எல்லாமே ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. நைஸ். மூவி நல்லா இருக்குது. அவரோட அந்த ட்விஸ்ட்டு டைமிங் தான். அவர் ஃபஸ்ட்டு கடத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள். இன்னும் நிறையா படம் அவர் எடுக்கணும். வில்லன் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள். இது வந்து சிஸ்டர் அண்ட் பிரதர் பாண்டிங் தான். அதில் ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக எண்டிங்கும் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் மறக்காமல் வந்து ஃபேமிலியோட பாருங்கள். தேங்க்யூ. காமெடிலாம் இருக்குங்களா? காமெடி ஓரளவு இருக்குது. ஆனால் வில்லன்ஸ் கேரக்டர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ட்விஸ்ட்டாக அதிகமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். எல்லாமே இருக்கு. குழந்தைங்க தாராளமாக குழந்தைங்க பார்த்தா இது பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்க தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டர் மேலே எவ்வளோ பாண்டிங் இருக்குதுன்னு. படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 23 மினிட்ஸ் 23 ஹவர்ஸில் எடுத்து படம் மாரியே தெரியல. அவ்வளோ லொக்கேஷன் நிறைய இருக்குது. ஸ்டார்ஸ் பிளே காஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஆக்டர் நம்ம தெரிஞ்சவர் வந்து நடராஜ் வஞ்சி நடிச்சிருக்காரு கேரக்டர். இதில் சூப்பராக நடிச்சிருக்காரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் க்ரைமாக இருக்குது. ஜேனர் வந்து க்ரைம் த்ரில்லர் ஜேனர். அதனால் படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். நல்லா என்ஜாயிங்காக பார்க்கலாம். சீட்டேஸ் த்ரில்லர் மாரி பிடிச்ச சீனா கிளைமேக்ஸ் சீன் சூப்பராக இருந்துச்சு.
நிறைய ட்விஸ்ட் இருக்குது, எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய ட்விஸ்ட் வருது. ஆக்டிங் பர்ஃபார்மாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் நல்லா ஆக்டிங் பண்ணிடுறாரு. டேரக்டர் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. நடிக்கல, ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் ரெண்டு சாங்குமே நல்லா இருக்குது. ஓகே சார், ஒன் டேல எடுத்திருக்காங்க. ஒன் டேல எடுத்த படம் மாரி தெரியல சார். அதில் நிறைய லொக்கேஷன் இருக்குது, நிறைய பேர் காஸ்ட் இருக்கிறதுனால ஒன் டேல எடுத்த படம் மாரி தெரியல. ஆனால் ஒன் டேல எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் நிறைய பேர் பாருங்கள், படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் பிளாக் பஸ்டர் ஆகும். சூப்பரா இருக்கா? எங்கள் மாமா நடிச்சது அழகா இருந்துச்சுன்னு. மாமா நடிச்சது சூப்பராக இருக்குது. சூப்பரா கை இருக்கா? கட்டு, கை எப்படி கட்டணும்? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு கண்ணு. என்ன பிடிச்சது உங்களுக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. பிடிச்ச சீன்னா என்ன சீன் சொல்லுங்க? பிடிச்ச சீன்னா அந்த பையன் பண்ணாங்கல்ல குழந்தை, அது ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. நெய் சில்குற மாதிரி இருக்கா? ஆமாங்க, ஓகே. சரி சூப்பராக இருந்துச்சுங்க. தம்பி இவங்க 2 பேரும் படம் எப்படி இருக்கா? சூப்பரா இருக்கா? என்ஜாய் பண்ணீங்களா? யாய் பேசு தம்பி. உங்களுக்கு படம் எப்படி இருக்கா? சூப்பராக இருந்துச்சுண்ணே. சூப்பரா இருந்துச்சா? என்ன பிடிச்சது இதுல? மாமா பிடிச்சிச்சுண்ணே. மாமா பிடிச்சிச்சுன்னு சொல்ல. மாமா பிடிச்சதா? அவங்க நடிச்சது எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பராக இருக்குது. சூப்பரா இருக்கா? ஜி அன்எக்ஸ்பெக்டட் தான், நல்லா இருக்குது. பட் என்ன சொல்கிறேன், நம்ம நார்மலாக எல்லாம் ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோஸ் எல்லாம் நடிக்கிறதெல்லாம் ஓகே ஒரு விதம் இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு நாள் எடுத்தது வந்து நான் உண்மையிலே நம்பலை. ஆனால் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நான் ஒரு குழப்பமாக தான் இருந்தேன். பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இவர் ஹீரோ வந்து என்ட்ரி, அந்த வில்லன் என்ட்ரி ஆனது, அந்த நல்லவன் மாதிரி நடிக்கிறது, இன்னொருத்தவங்க வந்து அவங்க மூலிமா என்ட்ரி ஆகி அது ஒரு வில்லத்தனம் பண்ணுறது, ஒரு நாளில் ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சீனுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் பட் நல்லா இருந்தது படம். வந்து தரமாக பார்க்கலாம். எடிட்டிங் கட்ஸ் அந்த இந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த வில்லன்ஸ் டக்குன்னு அந்த கன் ஷூட் எடுத்தது, கண்ணை கட் பண்ணது, அந்த ஷூட்டிங் இது அதை டக்குன்னு எடிட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், நான் பார்த்தேன். ஆனால் மஸ்ட் வாட்ச் எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் இல்லை, ஆனால் நிறைய ரீச் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கக்கூடிய படம் தான். நான்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஒரு இஷ்யூஸும் இல்லை. சைல்டு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஓகே, படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? எஸ். உங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி இருக்கா கதை? எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன்? எங்களுக்கு குட்டீஸில் வந்தது, அந்த குட்டீஸ்லாம் வந்தது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்படி காட்டணும்.